இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மோகன் ஜுவல்லரி மார்ட், பாரிஸில் ஒரு அழகு நகை மாடம். இணைந்து வழங்குவோர் ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோகன் ஜுவல்லரி மார்ட் சுருத்திலே வானம்பாடிகள் 2012 ஐரோப்பிய ரீதியிலான சிறந்த பாடகருக்கான தெரிவு போட்டி. கடந்த வாரம் 5வது எபிசோட் முடிவடைஞ்சது. இந்த வாரம் நாங்கள் 6வது எபிசோட்ல சந்திக்கிறோம். 6வது எபிசோட் இந்த வாரத்தின் முதலாவது போட்டியாளர் கபிலன் என்ன பாடலோடு வருகின்றார் என்று பார்ப்போம். கபிலனுக்கு என்ன பாட்டு படிக்க போறீங்க? இன்றைக்கு ஒரு பொய்யாவது சொல்றானே. யாரை பார்த்து இந்த கேள்வி? எதுக்கு இந்த கேள்வி? பொய்ய சொல்லி வாழையிலுமா? ஓகே, யார் படிச்ச பாட்டு? ஹரிஹரன் சார். ஹரிஹரன் சார் படிச்ச பாட்டு. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் வந்து மியூசிக் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை, கர்நாடிக் சங்கீதம் படிக்கிறேன். கர்நாடிக் வெஸ்டர்ன் படிக்கிறீங்களா? அதுவும் இல்லை, அப்போ மியூசிக்கே படிக்கலன்னு சொல்லணும். ஓகே, குட். கபிலன், விஷ் ஆல் தி பெஸ்ட். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? திருக்குமார் கபிலன். கபிலன். நாங்கள் காலையிலேருந்து பையங்களோட பாட்டு கேட்டது ரொம்ப குறைவாக இருந்தது. நான் நினைக்கிறேன் நீங்கள் 2வது இல்லாட்டி 3வதாக இருக்க வேணும். பெண்களுடைய பாட்டு கேட்டு கேட்டு எங்களுக்கும் கொஞ்சம் அலுப்பு. பார்க்கலாம், அவங்கள எல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி நீங்கள் பாடுறீங்களா பார்க்கலாம். சரி, என்ன பாட்டு பாட போகிறீங்க? நான் ஒரு பொய்யாவது சொல் கண்ணி, ஹரிஹரன் சார் பாட்டு பாடுங்க. சந்தோஷம். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களில் உன்னால் சத்தம், அடிமௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம்? இதை தாங்குமா என் நெஞ்சம்? பெண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம்தான், ரொம்ப பக்கம் பக்கம்தான், பார்த்தா ரெண்டும் வேறுதான். பாலுக்கும் கள்ளுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் கண்கள் ஒன்றுதான், உண்டால் ரெண்டும் வேறுதான். சங்கீதம் படிக்கிறீங்களா? இல்லை, சங்கீதம் படிக்கிறீங்களா? படிக்கல. அல்லது மனசில் வேறு ஏதோ கஷ்டம் ஏதோ இருக்குதா? இல்லை, ஏன்னா பாடுறது வந்து ஏதோ ஒரு யாருக்கோ டிவியில் வந்து ஏதோ ஒன்று ஏதோ நினச்சதை வந்து பாடிட்டு போயிடலான்னு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. கபிலன் அருமையாக பாடியிருந்தார். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று சொல்லி. அவரும் சங்கீதம் வந்து முறைப்படி இசை கற்றுக்கொள்றது இல்லை, அதனால கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. ஜட்ஜஸ் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணி இருக்கணும். ஸோ கபிலனை தொடர்ந்து வரும் அடுத்த போட்டியாளர் புலியாட்சி. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? புலியாட்சி ஸ்ரீகாந்தன். ஓகே. ஸோ நீங்கள் ஏற்கனவே இப்படி போட்டியெல்லாம் கலந்துருக்கீங்க? பூர்ணவேசம் வானம்பாடி 2011 பாடி வெற்றி பெற்றேன். ஸோ என்ன பாடல் படிக்க போகிறீங்க? இந்த வருஷம் இருவேறு படத்தில் இருந்து நறுமுகையை பாடல் பாட போகிறேன். வெரி நைஸ் சாங். எனக்கும் பிடிச்ச பாடல், உங்களுக்கும் பிடிக்கும். வணக்கம் புலியாச்சி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கோம். இந்த முறை என்ன பாட்டு பாட வந்திருக்கீங்க? இருவேறு படத்தில் இருந்து நறுமுகையை பாட்டு. ஓகே, கேட்கலாம். ஓகே, பாடுங்க. நறுமுகையே நறுமுகையே, நீ ஒரு நாளிகை நில்லாதோ,
பாராய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீயொரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடியாய் உற்ற பொய்கையாடியவள் நீயா அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடியாய் குற்ற பொய்கையாடியவள் நீயா திருமகனே திருமகனே நீயொரு நாளிகை பாராய் வெண்ணிற புறவியில் வந்தவனே நீர்வெளி மொழிகள் கேளாய் அற்றை திங்களன் நிலவில் குனிற்றி தரள நீர் வடிய ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா மங்கை மான்வெளி அம்புகள் என் மார்புடைத்ததென்ன மங்கை மான்வெளி அம்புகள் என் மார்புடைத்ததென்ன பாண்டிநாதனை கண்டு என் மனம் பசலை கொண்டதென்ன நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் நினைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை இடையில் மேகலை இருக்கவில்லை. நல்லா இருந்தது, நல்லா பாடுறீங்க. ஆனால் என்ன சொல்லுங்க, இந்த பாட்டு கொஞ்சம் விஷயம் உள்ள ஒரு பாட்டு இல்லை, அது கொஞ்சம் நீங்கள் இன்னும் நல்லா கவனம் எடுத்து பாடியிருக்க வேணும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. புலியாட்சி அருமையான பாடலை தந்திருந்தாங்க. நறுமுகையே நறுமுகையே என்று இருவர் படத்துல இந்த ஒரு பாடலை தந்திருந்தாங்க. புலியாட்சிக்கும் ஜட்ஜஸ் சொல்லியிருக்கு நம்ம பாட்டை செலக்ட் பண்றதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி. ஏன்டா இவை வந்து சங்கீதத்தோட கூடவே ஈடுபாடு உள்ள பாடல்கள், அதாவது சங்கீதத்தை கூட கலந்த பாடல்கள். இங்க புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து முறைப்படி இசையை கற்றுக்கொள்றது குறைவாக இருக்கிறதால அவங்களால அந்த பாட்டு பாட முடியாமல் இருக்குது. ஸோ அதுக்காக ஜட்ஜஸ் நிறையவே அட்வைஸ் கொடுத்திருக்கணும். அடுத்த போட்டியாளர் யார் என்று பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மோகன் ஜுவல்லரி மார்ட், பாரிஸில் ஒரு அழகு நகை மாடம். இணைந்து வழங்குவோர் வருட கால சேவையில் பாரிஸில் ஒரு அழகு நகை மாடம், மோகன் ஜுவல்லரி மார்ட். ParisTamil.com. I like getting free credit every time I top up. I like texting my school friends. I like calling my granny in India with all the good news. I like to keep in touch with the family. I like calling my mates for free. I
I like a mobile. I like a mobile. I like a mobile. The new Leica Mobile Plus pay-as-you-go SIM. Now everyone can call the world for less. Back to Mohan Jewelry Mart. சுருதிலே வானம்பாடிகள் 2012. அடுத்த பாடலை பாடுறதுக்கு மாயம் செய்தாயோ என் நெஞ்சை காயம் செய்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றா ஸ்டெஃபானி. பார்ப்போம். பாட்டு படிக்க போறீங்க? மாயம் செய்தாயோ. நான் எதுவுமே செய்யல. ஓகே. சோ சங்கீதம் நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறேன். யார்கிட்ட படிக்கிறீங்க? மிஸ்ஸஸ் சுரேந்திரன். எத்தனை இயர்ஸா படிக்கிறீங்க? 4 இயர்ஸா படிச்சிட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு எப்படி போட்டில வெற்றி பெறுவீங்கன்னு நம்புறீங்களா? பெரியப்பாக்காக பாடு. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? ஸ்டெஃபானி. ஸ்டெஃபானி. ஸ்டெஃபானி, நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க இன்னைக்கு? மாயம் செய்தாயோ. மாயம் செய்தாயோ. மியூசிக் படிக்கிறீங்க? படிக்கிறேன். ஆஹா. எத்தனை வருஷமாக படிக்கிறீங்கம்மா? 4 வருடமாக படிக்கிறேன். ஓகே. டீச்சர் பேர்? தேவ மனுகரி. ஓகே, பாட தொடங்குமா. மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ வாரி சென்றாய் பெண்ணை பார்த்து நின்றேன் கண்ணே ஏது செய்தாள் என்னை கேட்டு நின்றேன் உன்னை மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ நானே செடி வளரும் தோட்டமானேன் யானே வந்து போன சோலையானே காதல் குறை புறந்து ஓட பார்த்தேன் தூண்டில் முன்முனியில் உயிரை கோர்த்தேன் என் செவி கண் சிறு வெகு தூரம் விழுந்தேன் என் பேரை நான் மறந்து கல் போல கிடந்தேன் மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ. சரிம்மா, பேப்பர் இல்லாமல் ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம். ஏன்னா பல்லவியில் வந்து நல்லா இருந்துச்சு, சரணத்தில் அப்படியே இறங்கி ஏதோ ஒரு மாயமாக போயிடுச்சு அது பாட்டு. ஓகே, தெரிஞ்சது ஒரு பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 லைன் ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம். வேறு பாட்டு அஞ்சலி பாடுங்க, எதுன்னு இருந்தாலும். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பெண்ணே உன் பேருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணாத அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி செய்தேன் காதல். ஓகே ஓகே, தேங்க்யூ. மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோன்னு சொல்லி அருமையாக அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஜட்ஜஸ் நல்ல கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. ஓகே, ஸ்டெஃபானியை தொடர்ந்து வரப்போகும் அடுத்த போட்டியாளர் அருண் பிரகாஷ் என்ன பாடலோடு வாராருன்னா அவர் 7ஆம் அறிவு பாடலோடு வருகிறார். பார்ப்போம். என்ன பாடல் பாட போறீங்க இன்றைக்கு? இன்றைக்கு நான் முன்னந்திச்சாரல் பாட்டு பாட போகிறேன். இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய போட்டியாக சொல்லலாம். நீங்கள் செமிஃபைனலாக நிச்சயமாக போவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய பேர் என்னப்பா? பாலசுப்ரமணியம் அருண் பிரகாஷ். அருண் பிரகாஷ், இன்னைக்கு என்ன பாட்டு பாட வந்திருக்கீங்கப்பா? முன்னந்திச்சாரல் 7ஆம் அறிவு படத்துலேருந்து. பாட்டு யார் பாடினது? கார்த்திக் பாண்டர். ஓகே, சரி பாடுங்க கேட்கலாம். முன்னந்திச்சாரல் முன்ஜென்ம தேடல் நீ நான் தூங்கும் நேரத்தில் தொலைதூரத்தில் வரும் பாடல் நீ
பூத்த சாலை நீ, புலராத காலை நீ, விடிந்தாலும் தூக்கத்தில் வெளியோரத்தில் வரும் கனவு நீ. ஏய் பெண்ணே 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 உந்தன் முன்னே 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 தன்னால் உள்ளே உள்ளே உருகுது நெஞ்சமே. ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ இந்த பாட்டை வந்து என்ன செஞ்சீங்கன்னா உங்கள் சுதி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா இது வந்து முன்னந்தி சாரடே அது வேணாம், இன்னும் கொஞ்சம் முன்ன முன்னந்தி சாரணி முன்ஜென்ம தேடனி, நான் தூங்கும் நேரத்தில் தொலை தூரத்தில் வரும் பாடல் நீ. பூத்த சாலை நீ, புலராத காலை நீ, விடிந்தாலும் தூக்கத்தில் விழியோரத்தில் வரும் கனவு நீ. ஏய் பெண்ணே 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 உந்தன் முன்னே 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 தன்னால் உள்ளே உள்ளே உருகுது நெஞ்சமே. ஓகே, இந்த பாட்டு நல்லா ஒன்று கேட்டுக்கோ. பாட்டு போட்டிக்குன்னு வரும்போது பாட்டு செலக்ட் பண்ணுற விதம் இருக்குது நல்லா. ஏன்னா வந்து உன்னுடைய வாய்ஸுக்கு தகுந்த மாரி ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் வந்து பாடிட்டு போகலான்னு அப்படி கிடையாது. இங்கே வந்து உன் திறமையை காட்டுறதுக்கு வர நல்லா புரியுதா? அப்போ வந்து பாட்டு செலெக்ஷன் இருக்கிறது வந்து எல்லா ஜெனரேஷனுக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். பாட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பாடல். ஏன்னா வந்து நீ இன்றைக்கி என்ன பாடிட்டு போகிற அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும் நாங்கள். நல்லா கேட்டுக்கோ. அப்போ வந்து நீ எடுக்கிற பாட்டு வந்து மியூசிக்கோடு கேட்கும்போது நல்லாயிருக்கும். நல்லா கேட்டுக்கோ. மியூசிக்கோடு இருக்கும்போது நல்லாயிருக்கும் பாட்டு. அக்கும் பண்ணி காடோடு கேட்கும்போது ரிதமோடு கேட்கும்போது நல்லாயிருக்கும் பாட்டு. காதில் எக்குத்தர் போட்டு கேட்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இந்தமாரி ஒரு தனியாக பாட வரப்போ அந்த பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்த பாட்டை விட்டுடு, வேறு ஏதோ ஒரு பாட்டு பாடு. சிம்பிளாக ஒரு 4 லைன். ஓ மனமே ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே ஓ மனமே செல்லு செல்லாய் உடைந்தது ஏன்? மழையைத்தானே யாசித்தோம், கண்ணீர் துளிகளை தந்தது யார்? பூக்கள் தானே யாசித்தோம், கூலம் கற்களை எறிந்தது யார்? ஓகே, தேங்க்ஸ். அருண் பிரகாஷ் இந்த பாடலை பார்த்திருந்தோம் முன் நந்தி சாலையில். அருண் பிரகாஷை தொடர்ந்து வரும் அடுத்த போட்டியாளர் யார் என்று பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மோகன் ஜுவல்லரி மார்ட், பாரிஸில் ஒரு அழகு நகை மாடம். இணைந்து வழங்குவோர் வருட கால சேவையில் பாரிஸில் ஒரு அழகு நகை மாடம், மோகன் ஜுவல்லரி மார்ட்.
paristamil.com. I like getting free credit every time I top up. I like texting my school friends. I like calling my granny in India with all the good news. I like to keep in touch with the family. I like calling my mates for free. I like a mobile. I like a mobile. I like our mobile. The new Leica Mobile Plus pay-as-you-go SIM. Now everyone can call the world for less. வெல்கம் பேக் டு மோகன் ஜுவல்லரி மார்ட். சுடுதலை வானம்பாடிகள் 2012 ஐரோப்பிய ரீதியிலான சிறந்த பாடகருக்கான தெரிவு போட்டி. இந்த எபிசோட்ல அடுத்து வர போற போட்டியாளர் திலக்ஷன் என்ன பாட்டோட வராருன்னு பாத்தீங்களா இருந்தா மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அப்படின்னு சொல்லி எஸ்பிபி சார் படிச்ச பாட்டோட வரார். எப்படி பாடுறாருன்னு பாத்துருவோம். பாடல் பாட போங்க. நான் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு என்ற பாடல் பாட போகிறேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட டீச்சர்கிட்ட கற்றுக்கொள்கிறீங்க பாடுறது? கற்றுக்கொள்கிறேன். யாரோட? சைலஜா டீச்சர்கிட்ட. ஓகே. எத்தனை வருஷமா? 7 மாதமா? ஜஸ்ட் 7 months. வணக்கம் அண்ணா. மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க. வணக்கம். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். எனது பேர் சிலவன் திலக்ஷன். திலக்ஷன், என்ன பாட்டு பாட போகிறீங்க? மௌனராகம் திரைப்படத்திலிருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு. பாடுங்க. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூபாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே நன்பே தாமரை மேலே நீத்துளி போ தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே நன்பே. ஓகேப்பா, நல்லா பாடுறீங்க. இதில் என்ன, நான் வந்து அந்த உடம்பு பிடிச்சி வச்சுட்டு பாடுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பயம். ஆனால் அந்த பாட்டு பாடும்போது ஃப்ரீயாக பாடணும். ரொம்ப பிடிச்சி இன்னும் டெம்போ வந்து இன்னும் இந்தமாரி பாட்டு பாடும்போது இன்னும் ரொம்ப நிதானமாக பாடி அந்த லேண்டிங் நோட்லாம் பார்த்து ஃபினிஷிங் நோட்லாம் பார்த்துட்டு ஒழுங்காக பாடணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. திலக்ஷன் அருமையாக அழகாக பாடியிருந்தார். அந்த பாடல மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ என்று சொல்லி ஜட்ஜஸ் நல்ல கமெண்ட்ஸும் அவரை கொடுத்திருந்தாங்க. திலக்ஷனை தொடர்ந்து வரும் அடுத்த போட்டியாளர் புன்னகை மன்னன் படத்துல ஏதேதோ நம்பளத்தேன் என்ற பாடலோடு மதில்தா. ஏதேதோ எனம் வளர்த்தேன். அப்படி என்னத்தான் உங்களுக்கு வளர்த்து வச்சுக்கிறீங்க? தெரியல. எதுவுமே வளர்க்கலையா? ஓகே, இந்த படத்துல இந்த பாட்டு என்ன தெரியுமா? தெரியல. புன்னகை மன்னன் படத்துல வந்த பாட்டு. ஓகே, நல்ல பாட்டு, அழகா பாடுறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே.
வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. மெட்டில்டா. மெட்டில்டா. மியூசிக் படிச்சுக்கிறீங்களா? நீங்களா அவ்வளோட்டி பாடுறீங்க? சும்மா கேள்வி ஜனத்தில் பாடுறீங்களா? அப்புறம் பாருங்க. சரி, பாடுங்க. ஏதேதோ எனம் வரத்தே உன் கையில் என்னை கொடுத்தே நீதானே புன்னகை மன்னன் உன் ராணி நானே பண்பாடும் பாடக நீயே உன் ராகம் நானே ஏதேதோ எனம் வரதே சில காலமாய் நானும் சிறு வாழ்கிறேன் உன்னை பார்ப்பதால் தானே உயிர் வாழ்கிறேன் தூக்கம் விடுக்கிறேன் பூக்கள் வளர்க்கிறேன் சில பூக்கள் தானே மலர்கின்றது பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது கதை என்ன கூற பூவும் நானும் வேறு ஏதேதோ எனம் பலத்தே. நல்லா இருந்துச்சு பாடுந்து. பாட்டு ஃப்ரெஞ்சில் எழுதி வச்சு பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே? கரெக்ட். ஓகே. அந்த ஏன்னா நீங்கள் பாடும்போது அந்த உச்சரிப்பில் நல்லா தெரியுது. தவறு கிடையாது. ஃப்ரெஞ்சில் எழுதி வச்சு பாடுறது தவறு கிடையாது. ஆனால் அந்த பாட்டுடைய அர்த்தத்தை புரிஞ்சு பாடுறது நல்லது. ஓகேவா? ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கலாம், ஆனால் கேட்குறவங்களுக்கு அது புரியணும். ஓகே, நல்லா இருக்குது, வாய்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து இன்னும் மனப்பாடம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். மத்தில்டா ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் என்ற பாடலை ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி பாடியிருந்தாங்க. மத்தில்டாவில் உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்களா இருந்தால், அவள் வந்து பிறந்தது ஃப்ரான்ஸில் தான், வளர்றது ஃப்ரான்ஸில் தான். அவங்களோட ஃபேமிலியிலேருந்து அவங்க பேக்ரவுண்ட் எல்லாருமே கூட ஃப்ரெஞ்ச் ஆக்களுடைய பழகிறதால அவளுக்கு உச்சரிப்பு வந்து வராது. அதை ஜட்ஜ் வடிவாக சொல்லியிருக்கா. ஜட்ஜஸ் உச்சரிப்பை வடிவாக கவனித்து படிக்கணும்னா அவங்களுக்கு கொமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மத்தில்டாவோட இந்த வார எபிசோட், இந்த வார நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரையில் பை பாய். சொன்னது அது வரைக்கும் நிக்கணும். கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். ஓகே, அச்சம் இல்லாம பாடுறீங்க மேடம், இதான் நல்லா இருக்குது. பார்வையே எட்டு திசைகளே வருமா, தூது வருமா, காற்று வருமா,
கரைந்து விழுமானி சொல்ல வந்ததே கண்ணனை அறிவாயா பசரியும் அந்த சிசரியும்